8வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். நான் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தலைக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீ நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை தலைக்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை தலைக்க செய்ய போகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் துளிர் விட போகிறீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீர்கள். நான் சொல்கிறேன், வருகிற மாதம் முடிவதற்குள்ளே கர்த்தர் உங்களை தலைக்க செய்ய போகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்காய் துளிர் விட போகிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எந்த இடத்துல உங்களை வேரோடு அரிச்சு போடலாம் நினைச்சாங்களோ, எந்த இடத்துல உங்களை வேரோடு பிடுங்கி போடலாம் நினைச்சாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம், இந்த மாதம் முடிவதற்குள்ள சோத்திரம், எந்த இடத்துல காஞ்சு போய் இருந்தீங்களோ, எந்த இடத்துல பிடுங்கப்பட்டு இருந்தீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் திரும்ப உங்களை தலைக்க செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள், நீங்கள் தலைக்க போகிறீர்கள். நம்ம நினைக்கலாம், இது எப்படி பாஸ்டர்? வாய்ப்புள்ள பாஸ்டர், இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நான் மறுபடியும் எழும்பு வேணான்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை முழுவதும் அரித்து போடப்பட்ட சோத்திரம் புழுக்களால், பூச்சிகளால். இந்த சீசன் டைம்ல அந்த புழு, அந்த வெட்டுக்கிளி, அந்த அரிப்புழு, அந்த பூச்சி எல்லாம் என்ன செஞ்சிடும்? சின்ன சின்ன துளிர் விடும் பொழுது அந்த துளிரை என்ன செஞ்சிடும்? பச்சித்து போட்டுரும், கடிச்சு ஒன்னில்லாம ஆக்கிரும். அநேக நேரத்துல நான் கொஞ்சம் வளர்ந்தா போதும், கொஞ்சம் மேல வந்தா போதும், நிறைய பறவைகள், நிறைய புழுக்கள், நிறைய வெட்டுக்கிளிகள் என்னுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அது என்ன செய்யுது? அரித்து போட்டு விடுகிறது. நம்ம வீட்டில் சோத்திரம் சுற்றிலும் காடுகளில் செடி வளர்ந்து பார்ப்போம், அதில் சில வெட்டுக்கிளிகள், சில புழுக்கள் அது வளர வளர அது வளர்ச்சி என்ன செஞ்சிடும்? நான் சொல்லுகிறேன், அவன் எத்தனை முறை அரித்து போட்டாலும் நீதிமானாய் நான் இருக்கும் பொழுது திரும்ப கர்த்தர் என்னை தலைக்க செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் திரும்ப தலைப்பீர்கள். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வருகிற நாட்கள்ல உங்க பிள்ளைகள் துளிர் விட போகிறார்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப 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 ஆண்டவர் தலைக்க செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஒரு புதிய சீசன் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு புதிய சீசன் வரப்போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு புதிய சீசனை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க காஞ்சு போய் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் சோத்திரம் ஒன்னும் இல்லாம இருக்கலாம். இதோ நாட்கள் வரப்போகிறது. சபை நீதிமானாய் மாறும் பொழுது நீதிமான்களை தலைக்க செய்கிற கர்த்தர் உங்களை கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாஸ், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சொல்லுகிறேன், வாய்ப்பு இல்லாதது உண்மைதான். ஒரு இரவு போதும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்களை துளிர்க்க வைப்பதற்கு ஒரு இரவு போதும். ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாத ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். 12 குச்சியை வெட்டிட்டு வர சொன்னார். எதுக்காக? ஆசாரியனா நான் ஒருத்தனை என்ன செய்ய போறேன்? தெரிந்தெடுக்க போறேன். 12 குச்சியை வெட்டிட்டு, 12 கோலை வெட்டிட்டு என்னுடைய சமூகத்துக்கு முன்னாடி என்ன செய்? நீ அங்க வை. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் என்ன செய்யுமா? துளிர்க்கும். நான் எந்த கோலை தெரிந்து கொள்கிறேனோ அந்த கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். இந்த கோலை 12 கோத்திரத்தாலும் வெட்டிட்டு வந்தாங்கல்ல, அது என்னைக்கு வெட்டினதுன்னு தெரியல. ஒருவேளை 10 மாசத்துக்கு முன்னாடி வெட்டினதா இருக்கலாம், ஒருவேளை 5 நாளைக்கு முன்னாடி வெட்டினதா இருக்கலாம், ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டினதா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் சொல்லிட்டாரே போய் ஒரு மரத்தை வெட்டி என்ன செய்யலாம், அதுல ஒரு கோலை செஞ்சு 12 கோல் அங்க இருக்குது. ஒரே ஒரு இரவு தாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரே ஒரு இரவு வெட்டி போடப்பட்ட கோலை கர்த்தர் துளிக்க செய்தார். மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் துளித்து பூ பூத்து காய் காய்த்து பழங்கொடுக்கிற அளவிற்கு. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு இரவு போதும் உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப நாள் தேவைப்படாது. நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்க எப்படி துளிர்க்க போகிறார்கள், அவர்களுக்கும் பரிசுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லை, அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்களே,
அவங்களை நினைக்கும் பொழுது பயப்படுகிறேனே, அவர்கள் எப்படி துளிர்ப்பார்கள், அவர்கள் காஞ்சு போன ஒரு கோலை போல இருக்கிறார்களே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமானாக இருந்தால் ஒரு இரவு போதும் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். ஒரு இரவு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு இரவு போதும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ரொம்ப நேரம்லாம் வேண்டாங்க, ஒரு இரவு போதுங்க, ஒரு இரவு போதுங்க. உங்க கோலை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறா. ஒருவேளை உங்க கோல் காய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை உங்க கோலை சோத்திரம் அந்த செடியோட பிடுங்கி வெளியே போட்டுக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள், நீங்க நம்பினவங்க உங்களை வேரோட நீங்க வளரக்கூடாது, நீங்க துளிர்த்து மேல வரக்கூடாதுன்னு வேரோட பிடுங்கி போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டி போடப்பட்டாலும் வெட்டி போடப்பட்டாலும் வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்க வைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை அழகான வார்த்தை, யோபுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சோத்திரம். யோபு, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யோபு 14:7. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். முன்னாடி பார்த்து எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா. என் அழைப்பு வெட்டப்படுகிற அழைப்பு அல்ல. ஒருவேளை சத்துரு வெட்டினாலோ, ஒருவேளை நான் நம்பினவன் வெட்டினாலோ, ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் வெட்டி போட்டாலும், ஒருவேளை என்னுடைய உறவினர்கள் வெட்டி போட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மரத்திற்கு நம்பிக்கை உண்டு, அந்த மரம் வெட்டி போட்டாலும் திரும்ப தலைக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நீ எந்த இடத்துல வெட்டி போடப்பட்டியோ அதே இடத்துல இந்த மாதம் கர்த்தர் திரும்ப 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 தலைக்க செய்ய. கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை திரும்ப தலைக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் காஞ்ச கோலா இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் காஞ்ச கோலா இருந்தாலும் தலைப்பேன். ஒருவேளை அவன் என்னை வெட்டி, என் பிள்ளைகளை வெட்டி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்டி, என் செபத்தை வெட்டி, என் பரிசுத்தத்தை வெட்டி, என்னுடைய ஆவிக்குரிய லைஃபை வெட்டி, என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய சரீர சுகத்தை ஒருவேளை வெட்டி போட்டாலும் நான் நீதிமானா இருக்கிறபடினா என் வாழ்க்கையை திரும்ப கத்த தலைக்க செய்வான். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சபை திரும்ப தலைக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் திரும்ப தலைக்க போகிறார்கள். உங்க பிள்ளைகளை பிசாசு வெட்டினது உண்மைதான். உங்க வாழ்க்கையை பிசாசு வெட்டினது உண்மைதான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு வெட்டினது உண்மைதான். உங்க வேலையை பிசாசு வெட்டினது உண்மைதான். வெட்டி போடப்பட்டதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு மரத்துக்கே அவ்வளவு வேல்யூனா மரத்தை காட்டிலும் கர்த்தர் என்னை விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஒரு மரமே வெட்டி போட்டவனே மறுபடியும் துளிர்க்குதுன்னா உங்களையும் கர்த்தர் துளிர்க்க செய்வார். சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், பிப்ரவரி மாதத்துக்குள்ள என்ட்ராகும் பொழுது சோத்திரம், நீங்கள் திரும்ப தலைக்க போகிறீர்கள். நீங்கள் திரும்ப முளைக்க போகிறீர்கள். நீங்கள் திரும்ப முளைக்க போகிறீர்கள். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு இரவு போதும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு இரவு போதும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நேற்று சாயங்காலம் வரைக்கும் ஆரோனுடைய குச்சி காஞ்சி போன கோலா இருக்குது. அந்த ஒரு இரவுல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூத்து காய்த்து பழம் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தது. உன் கோல் துளிர்க்க போகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உன் குடும்பத்தை, உன் சந்ததியை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அவங்களை நம்பினேன், அவன் என்னை வெட்டிட்டான், என் பிள்ளைகளை வெட்டிட்டான், என் தரிசனத்தை வெட்டிட்டான், என் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் சொல்றேன், வெட்டப்பட்டதை குறித்து கவலைப்படாதீங்க. வெட்டினாலும் பரவாயில்ல. தோத்திரம், நான் நீதிமானா மாறிட்டேன்னா போதும், திரும்ப கர்த்தரை தலைக்க செய்வார். ஒரு இரவு போதுங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு இரவு போதும். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு வருவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரே ஒரு இரவு. அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவன் எப்படியாவது ஜாமீன் கிடைச்சு வெளியே போலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இரவு என்ன நடந்துச்சு? ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு கனவு, ஒரு சொப்பனம். இந்த சொப்பனத்தை பார்த்ததிலிருந்து ராஜா கை காலெல்லாம் என்ன செய்யுது? நடுங்குது. ஐயோ, இந்த சொப்பனம் பார்த்தேனே, இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியலையே. அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு இரவு தாங்க. ஸ்தோத்திரம். இரவுல சொப்பனம், பகல்ல ஸ்தோத்திரம். சிறையில் இருந்து ராஜா அரண்மனைக்கு வருகிறான். வந்த மாத்திரத்தில் அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறான். விளக்கத்தை சொன்ன மாத்திரத்தில் சிறையில் இருந்த அவனை அந்த கோலை கத்த துளிக்க பண்ணினா. அந்த கோல் எகிப்து தேசத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. கையை தட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எந்த இடத்துல நீங்கள் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்துல ஆளுகை செய்கிற பொசிஷனுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஒரு இரவு போதும். ஒரு இரவு போதும். ஒரு லைஃப் மாறுவதற்கு, உங்க வாழ்க்கையை துளிர் விடுவதற்கு ஒரு இரவு போதும். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். ரொம்ப நாள் அல்ல, ஒரு இரவு போதும். ஒரு ராஜாவுக்கு தூக்கமே வரல. ஒரு ராஜா தூங்கி பார்க்கிறாரு. நைட் என்ன வரல, தூக்கமே வரல. அவர் சொல்றாரு, எனக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் பழைய கதை புத்தகத்தை எல்லாம் என்ன செய்யுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பழைய கதை புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன செய்யுங்க, அந்த கதையெல்லாம் கொஞ்சம் படிங்க அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் அந்த கதையை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ராஜாவை கொலை செய்வதற்கு 2 பேர் வகை தேடினார்கள். அதை மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான். ராஜாவுக்கு தெரியப்படுத்தினபடியினால் அன்றைக்கு ராஜா கொலை செய்ய வேண்டிய காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டது. உடனே ராஜா கேட்கிறாரு, அன்னைக்கு அவன் என்னை காப்பாத்தினால அவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா அப்படின்னு கேட்கிறாரு. உன்னை அங்க இருக்கிறவங்க இல்ல ஒண்ணுமே செய்யல. அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அவன் வாசல்ல. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவன் வாசல்ல. அவன் அட்ரஸ் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவனை ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு மொர்தெகாய் அப்படிங்கிறவன் ரொம்ப பெரிய ஆளெல்லாம். அவன் எங்கேயாவது ஒரு வாசல்ல என்ன செய்வான்? நான் சொல்றேன், ஒரே ஒரு இரவு வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் மறுநாள் காலையில ராஜா குதிரையில, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க, ராஜ வஸ்திரத்தை தரித்து ராஜா குதிரையில. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்க துளிர்ப்பதற்கு ஒரு இரவு போதுங்க. நீங்க தலைப்பதற்கு ஒரு இரவு போதுங்க. ஒரு இரவுல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அவன் இமேஜினே பண்ணலங்க. கூட இருந்த ஆமானாவது இமேஜின் பண்ணா. என்ன இமேஜின் பண்ணா? ஒரு நாளாவது இந்த ராஜா மண்டையை போட மாட்டானா? இந்த ராஜா ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேனா? இந்த ராஜா இந்த குதிரையில நான் ஏற மாட்டேன். இவன் இமேஜின் பண்றான். அதைத்தான் ராஜா இவன்ட்ட கேட்கிறாரு. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கலான்னு கேட்ட உடனே மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் என்ன செய்யறான்? என்ன தவிர ராஜா யாரை கனம் பண்ண போறார்? மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்றான். ஆனா வாசல்ல உட்கார்ந்து இருந்த மொர்தெகாய் கொஞ்சம் கூட நினைக்கல, கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் ஒரு நாள் ராஜா குதிரையில் போவேன், ஒரு நாள் ராஜ வஸ்திரம் தரிக்கப்படும், ஒரு நாள் எல்லாரும் பின்னாடி வந்து வாழ்க வாழ்கன்னு என்னை வணங்குவார். ஒரு நாள் இமேஜின் பண்ணல. ஒரே ஒரு இரவுங்க சோத்திர உபவாசத்தோடு நீதிமானா இருந்த மொர்தெகாயை வாசல்ல இருந்து கத்த துளிக்க பண்ணினா. ராஜா கையை தட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஒரு இரவு போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு இரவுல உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேலுக்கும் அதே ஒரு இரவு தான். யோசேப்புக்காவது கனவை சொல்லியாச்சு, ஆனா தானியேலுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யோசேப்புக்காவது ராஜா என்ன சொல்லிட்டாரு, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு எனக்கு என்ன செய்யல, அர்த்தம் தெரியல. ஆனா தானியேலுக்கு அப்படி அல்ல. அந்த ராஜா சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அதன் அர்த்தம் எனக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா என்கிட்ட சொல்ல வர்றவன் அந்த கனவையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும். கனவு தெரிஞ்சா கூட எப்படியாவது அடிச்சு விட்டுறலாம்.
ராஜாவே இது அப்படி ராஜா, இது இப்படி ராஜா. ஆனா இந்த ராஜா என்ன சொல்றாரு? கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். எவ்வளவு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் பாருங்க. ஆனா தானியேல் தன்னை நீதிமானாய் தேவனுக்கு முன்னே நிறுத்தினபடியினால சிறைச்சாலையில் இருந்த தானியேலை கர்த்தர் சிங்காசனத்துக்கு உட்கார வச்சா. அவன் கண்ட கனவையும் சொன்னா, அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் சொன்னா. கர்த்தர் தானியேலை மேலே உயர்த்தி வைத்தா. தானியேல் திரும்ப தலைக்கப்பட்டான். நான் சொல்றேன், நீங்கள் தலைக்க போகிறீர்கள், நீங்கள் தலைக்க போகிறீர்கள். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. ஒருவேளை அவங்க காஞ்சி போன சொன்ன ஒரு இரவு போதுங்க, சில மணி நேரம் போதுங்க. ஆமைனே சொல்ல மாட்டீங்க. 430 வருஷம், 430 வருஷம் ஒரே இரவுல ஒரு பெரிய மீட்பு வந்துச்சு. 9 வாதைகளையும் பார்த்துட்டு பார்வோனுடைய இருதயம் என்ன செஞ்சா? கடினப்பட்டதான். ஒரே ஒரு இரவு தாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்ட ஒரே ஒரு இரவு இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். நான் சொல்றேன், ஒரு இரவு போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு இரவு போதும். நம்புறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சில மணி நேரம் போதுங்க, சில மணி நேரம் போதும். கர்த்தர் துளிக்க வைக்கணும்னு நினைச்சாருன்னா, ஒரு தென்னை மரம் பலன் கொடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை வருஷம்? 2 வருஷம், 5 வருஷம், 5 வருஷம். ஒரு தென்னை மரம், ஒரு தக்காளி செடி 3 மாசம். பாரு, தென்னை மரம் 5, தக்காளி செடி, சாதாரண தக்காளி செடி வளரனா கூட. ஆனா ஒரு பாஸ்டர் ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் ஆமணக்கு விதைக்கு கட்டளையிட்டார். ஆமணக்கு விதையை கட்டளையிட்ட மாத்திரத்துல அது ஓங்கி வளர்ந்தது. எப்படி வளர்ந்துச்சான்? அவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவுக்கு ஆமணக்கு வளர்ந்துச்சான். எத்தனை மாசம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எத்தனை வருஷம்? சில மணி நேரங்க. இவன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்த உடனே இவனுக்கு முன்னாடி ஒரு விதை விழுகுது. விழுந்த விதை அது ஓங்கி வளர கர்த்தர் கட்டளையிட்ட உடனே அந்த விதை இவனுக்கு நிழல் தருகிற அளவிற்கு, யோனா அந்த மரத்து இலைக்கு கீழே சுகமா நிழலா இருக்கிற அளவுக்கு சில மணி நேரத்தில் வளர்ந்துச்சு. சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பாருங்க, சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் உடைச்சிட்டாரு. இதை சிஸ்டமேட்டிக் எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான் பாஸ். இதுக்குன்னு ஒரு அப்படியெல்லாம் கிடையாது. நான் நீதிமானா இருந்தேன்னா ஒரு இரவு போதும், சில மணி நேரம் போதும். நான் விழுந்த இடத்துல கர்த்தர் என்னை திரும்ப கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களையும் ஆண்டவர் தலைக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் திரும்ப தலைக்க போகிறீர்கள். ஒரு இரவு போதுங்க. உங்க லைஃப் சொல்றீங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சபை நீதிமான்களாய் மாறும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். ஹல்லேலூயா. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். உன் பிசினஸை கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். உன் பொருளாதாரம் வெட்டி போடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், காஞ்சி போன நிலைமையில் இருந்தாலும், உன் பொருளாதாரத்தை இந்த மாதம் கடைசி வாரத்தில் திரும்ப கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அது திரும்ப ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வை. நல்ல கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து அவரே உன்னை
உன்னை. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் மேல் பாரத்தை வை. உன்னை திரும்ப தலைக்க செய்ய போகிறார். சபை திரும்ப தலைக்க போகிறது. ஆமென் 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 ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட, சொல்லுங்க சொல்லுங்க, உன்னை விட மாட்டா. கர்த்தர் மேல் பாரத்தை, கர்த்தர் உன்னை தலைக்க செய்ய போகிறார். சபையே நீ திரும்ப தலைக்க போகிறார். உன்னை ஆதரிப்பார். ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து. ஆமென் 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 ஆமென். நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை நீ திரும்ப தலைக்க போகிறா. நீ திரும்ப தலைக்க போகிறா. கர்த்தர் உன்னை தலைக்க செய்ய போகிறா. ஹalleluya. கர்த்தர் மேல் பாரத்தை உன்னை ஆண்டவர் திரும்ப தலைக்க போகிறார். சபையே நீ திரும்ப தலைக்க போகிறார். அதிசயம். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சபையே நீ வெட்டி போடப்பட்டாலும் கர்த்தர் உன்னை திரும்ப தலைப்பா. நீ திரும்ப தலைக்க போகிறார். ஹalleluya. நீதிமான் சோத்திரம் திரும்ப தலைக்கப்படுவார்கள். நான் சொல்லுகிறேன், நீ வெட்டி போடப்பட்டாலும் காஞ்சி போன கோலா இருந்தாலும் கர்த்தர் உன்னை திரும்ப தலைக்க செய்ய போகிறார். நீங்கள் திரும்ப தலைக்க போகிறீர்கள். உங்க பிள்ளைங்க தலையெடுக்க போறாங்க. உங்க பிள்ளைங்க அடுத்த தலைமுறைக்கு உங்க பிள்ளைகளுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் தலைக்க செய்ய போகிறார். நான் சொல்றேன், உங்க பிசினஸ் தலைக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் திரும்ப தலைக்க செய்ய போகிறார். ஹalleluya. உங்களுடைய பணம் திரும்ப தலைக்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய பொசிஷன், உங்களுக்கு வர வேண்டிய மேன்மை ஒருவேளை வெட்டி போடப்பட்டாலும், ஒருவேளை காய்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், வருகிற புதிய மாதத்திலே உன் வேலையே, உனக்கான மேன்மையே ஆண்டவர் திரும்ப தலைக்க செய்ய போகிறார். நீ தலைக்க போகிறாய். ஹalleluya. நீதிமானா மாறுங்க. நீதிமானா மாறுங்க. நீங்கள் நீதிமான்களாய் மாறினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீதிமான்களோ துளிரை போல திரும்ப தலைப்பார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கையில் அழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.